இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது பங்கு சமூகத்தின் மகிழ்ச்சி பொங்க நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நன்றி பெருவிழாவின் 10வது நாளை நாம் எட்டியிருக்கிறோம். திருக்குடும்பத்தின் மதிப்பீடுகளை, வாழ்வு நிலைகளை, இறையியல் சிந்தனை, எதிர்நோக்கின் பார்வையில் நாம் இந்த நாட்களில் சிந்திப்பதற்கான வாய்ப்பை அதிகமாகவே கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்வின் மேன்மையை நாம் ஆய்ந்துணரவும், அந்த மேன்மைக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவதற்காகவும் இந்த 10 நாட்களையும் இறைவன் நமக்கு அழகாக வடிவமைத்திருக்கிறார். இன்றைய நாளும் எதிர்நோக்கு, திருக்குடும்பத்தின் இணைந்த வாழ்வு என்பதற்கான சிந்தனையில் நாமும் அழைக்கப்படுகின்றோம். இந்த மைய சிந்தனைக்கு உள் செல்வதற்கு முன்பு ஒரு சின்ன ஆய்வு, நம்முடைய குடும்பங்களை பற்றிய ஒரு சின்ன ஆய்வு. அதை அழகாக ஆய்வு செய்து விட்டோம் என்றால், இந்த திருக்குடும்பம் நமக்கு தரக்கூடிய சவால்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கிறதா? கொஞ்சம் ஆய்வுக்குட்படுத்தி பாருங்க. நான் உங்கள் சிந்தனைக்காகவே நான் விடுகிறேன். ஒரே கூரைக்குள் சிதைக்கப்பட்ட அந்நியர்களாக பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய கண்முன் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஒரே கூரைக்குள்ளால, ஆனால் எல்லாருமே சேர்ந்தா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே ஏன் தனிமையை உணர வேண்டும்? ஏன் உரையாடலை மறுக்க வேண்டும்? ஏன் நம்முடைய தொடர்புகளெல்லாம் நமது குடும்பத்தை கடந்து இருப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும்? இன்னைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தனைகள், மன்னிப்பு, இரக்கம், பகிர்வு, விட்டு கொடுத்தல், உண்மையிலேயே நம்முடைய குடும்பங்களில் அது ஒரு தாராளமயமாக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கடவுள் இன்று தந்திருக்கிறார். இப்படி ஒரு குடும்ப சூழலை நாம் நிறைய பேருக்கு இன்னைக்கு திருமணம் ஆகிறதுக்கே பயம். திருமணம் வேண்டாம்ப்பா, ஆளை விட்டுருங்க. திருமணத்தை கண்டு இவ்வளவு பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? முக்கியமாக நீங்கள் பெண்கிட்டலாம் கேட்டு பாருங்க, சின்ன பிள்ளைகள்கிட்ட, காலேஜ் படிக்கிற பிள்ளைகிட்ட, வேண்டவே வேண்டாம், வாய்ப்பே கிடையாது. அது எப்போ நடக்கட்டும், எனக்கு இப்போ அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. காரணம் என்ன? நாம் எப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழலை நமது குடும்பங்களில் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான மதிப்பீடுகளை இந்த குடும்பங்கள் வழியாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த சூழலாக இன்று உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் திருக்குடும்பத்தை பற்றி, இணைந்த வாழ்வை பற்றி நாம் சிந்திப்பதற்கு இன்று அழைக்கப்படுகிறோம். நாசரேத்தில் அற்புதமான ஒரு குடும்பம் இருந்தது. யோசேப்பு, மரியா, இயேசு என்ற ஒரு குடும்பம். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். எந்த விதமான விளம்பரங்களும் இல்லாமல் பலருக்கு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்பு அங்கு அமைதியாக பகிரப்பட்டது என்று கூறலாம். சத்தம் இல்லாமல் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் அன்பையும் நிறைந்த குடும்பமாக அவர்கள் பிறருக்கு ஒரு முன்னோடி குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது நாசரேத்து குடும்பம். கடவுளின் வார்த்தை இந்த குடும்பத்தில் தான் கருவுற்றது. அன்பு அமைதியாக பகிரப்பட்டது. நிச்சயம் இல்லாத தருணங்களிலெல்லாம் எதிர்நோக்கோடு அவர்கள் மூவருமே காத்திருந்தார்கள். எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான உறுதிப்பாடும் இல்லாத, நிச்சயம் இல்லாத தருணங்களிலெல்லாம்
அவர்கள் கடவுளுடைய கட்டளைக்காக எதிர்நோக்கோடு பொறுமையோடு காத்திருந்த குடும்பம்தான் நாசரேத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த திருக்குடும்பம். அன்பார்ந்தவர்களே, எதிர்நோக்கு இணைந்த வாழ்விற்கு எப்படி ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும் என்பதை அது ஒரு பெரிய இறையில் சிந்தனை. ஒரு எளிமையாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1-2 நிகழ்வுகளிலிருந்து நாம் அதை புரிந்து கொள்ளலாம். எப்படி எதிர்நோக்கு நாம் ஒரு இணைந்த வாழ்விற்கு அல்லது திருக்குடும்பத்தினும் இணைந்த வாழ்விற்கு அடிப்படையாக இருக்க முடியும். ஒரு வீட்டில் அப்போ உணவு இல்லாமல் போயிடும். தந்தைக்கு வேலை இல்லை, தாய்க்கும் வேலை இல்லை, ஒரே மகள். எப்பொழுதெல்லாம் உணவில்லையோ அப்பொழுதெல்லாம் அந்த மனைவியையும் குழந்தையையும் அவர் உறுதிப்படுத்துவார். என்ன சொல்லுவார்னா, கவலைப்படாதீங்க, நமக்கு கடவுள் தருவார், கடவுள் தருவார். இந்த குழந்தைக்கு, சிறுமிக்கு இந்த வார்த்தை கடவுள் தருவார் என்ற வார்த்தை ஆழமாக பதிந்து விட்டது. ஒரு நாள் பள்ளியிலிருந்து வரும்பொழுது யாரோ கொடுத்த உணவை அந்த சிறுமி தந்தையிடம் கொண்டு சென்று கொடுத்தாள். கொடுத்து விட்டு சொன்னாள், அப்பா, நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே கடவுள் தருவார், இங்கே பாருங்க, கடவுள் நமக்கு தருவதற்கு ஆரம்பித்து விட்டார். அந்த உணவை கொடுத்து விட்டு சொன்னாள், நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை கடவுள் தருவார், இங்கே பாருங்க, எனக்கு உணவு கிடைச்சிருக்கு, கடவுள் தருவதற்கு ஆரம்பித்து விட்டார். அன்றிரவு ஜெபிக்கும் போது அந்த தந்தை கடவுளிடம் சொன்னார், கடவுளே, என்னுடைய எதிர்நோக்கு தளர்வடையவில்லை, கடவுளே, என்னுடைய எதிர்நோக்கு தளர்வடையவில்லை. கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன் இல்லையா? எதிர்நோக்கு, ஏன் நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்பது. போருக்கு சென்ற மகன் திரும்பி வரும் வரை தாய் தன்னுடைய வீட்டில் ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வைத்துக் கொண்டிருப்பாள். இதை பார்த்த அக்கம் பக்கத்துக்காரங்களாம் அந்த அம்மாவை கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. உனக்கு ஒரு வேலை இல்லையா, போருக்கு போயிருக்க, நீங்கள் ஃபுல்லாக மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சுட்டு இருக்கிற அப்படி சொல்லி அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த தாய் சொன்னாள், இந்த திரி எரியும் பொழுதெல்லாம் எனக்கு என்ன சிந்தனை வருகிறது என்றால், என்னுடைய மகன் கடவுளின் கரங்களில் இருக்கிறான் என்ற ஒரு சிந்தனை எனக்கு வருகிறது. இந்த திரி எரியும் பொழுதெல்லாம் என் மகன் கடவுளின் கரங்களில் இருக்கிறான் என்பதற்கான சிந்தனை எனக்கு வருகிறது. மகன் பத்திரமாக திரும்பினான், போர் முடிந்து. அன்பார்ந்தவர்களே, இந்த மெழுகுதிரி மரியாவின் இதயம் போன்றது. மெழுகுதிரி மரியாவின் இதயம் போன்றது. எதிர்நோக்கின் ஒளி எப்பொழுதும் அணைவதில்லை. எதிர்நோக்கின் ஒளி எப்பொழுதுமே அணைவதில்லை. இந்த எதிர்நோக்கு திருக்குடும்பத்தினுடைய இணைந்த வாழ்விற்கு எப்படி அடிப்படையாக இருக்கிறது என்பதை இன்றைய விவிலியமும் அழகாக நமக்கு சொல்லுகிறது. 3 தூண்கள் இதில் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இது ஒரு பயணம், ஒரு விவிலிய பயணமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். முதல் பயணமாக குடும்ப மதிப்பில் மிளிரும் ஞானம், சிராக்கின் ஞானத்தை நாம் வாசிக்க கேட்டோம். குடும்ப மதிப்பு அல்லது குடும்ப மேன்மை என்று கூறலாம், ரெஸ்பெக்ட்னு சொல்றோம் இல்லையா? இந்த மேன்மையில் மிளிரக்கூடிய ஞானம் எப்படி என்றால், ஒரு குடும்பத்தினுடைய மேன்மை எங்கு ஆரம்பிக்கிறது என்றால், நாம் இணைந்து வாழக்கூடிய அந்த இணைவில் தான் ஒரு குடும்பத்தினுடைய மதிப்பு மரியாதையும் ஆரம்பிக்கிறது என்று கூறலாம். பெற்றோரை மதித்து நட, பெரியோரை மதித்து நட என்பதெல்லாம் ஞான நூல்கள் சொல்வது. ஞானத்தினுடைய அந்த துவக்கமே என்ன சொல்லுகிறது என்றால், கடவுள் மேல் நாம் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு, அச்சம், அந்த மேன்மை, இவைகள் தான் ஞானத்தினுடைய துவக்கமாகவே இருக்கிறது. ஒரு குடும்பம் ஞானம் மிகுந்த குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு அடிப்படை தேவைப்படுகிறது ரெஸ்பெக்ட், ஒரு மதிப்பு. இன்னைக்கு அந்த மதிப்பை நம்ம வீட்டில் பார்க்க முடியுமா? நம்ம பெரியவங்க வந்தால் உண்மையிலேயே நம்ம பிள்ளைகள்லாம் எழும்பி வாங்க ஐயா, வாங்க உட்காருங்க அப்படி நம்ம சொல்கிறோமா? மொபைலில் நம்முடைய மொபைல் ஃபோன் எந்த அளவு ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் வீட்டுக்கு வந்து போகிறானே தெரியாது. அது அம்மா அப்பாவுடைய கடமையாகத்தான் இருக்கும். வீட்டில் பிள்ளைகளுக்கு அது தெரியாது. அவங்க ரொம்ப ரொம்ப தீவிரமாக மொபைல்லையோ அல்லது டிவிலையோ சீரியல்லையோ அப்படி உட்காந்து தங்களையும் முழுமையாக
ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இதில் இணைந்து வாழக்கூடிய தன்மையில் அதை நான் சொல்ல ஒரே கூரைக்குள்ளால சிதைக்கப்பட்ட அந்நியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு வீட்டில் போனால், ஒரு சில வீட்டுகள் நான் போயிருக்கிறேன், நம்ம வரவேற்கிறது கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க, ரொம்ப பிஸி. அல்லது ஜெபிக்க போகிறோம், ப்ரேயர் பண்ணுங்க, டிவி ஓடிட்டுருக்கோம், அந்த டிவியை ஆஃப் பண்ணிட்டு ஜெபிப்பதற்கு நிற்போம் என்பதற்கான உணர்வு கூட கிடையாது. ஜெபம் நடந்துட்டு இருக்கும் பொழுது மொபைல்லையே இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நம்ம பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, குடும்பம் தங்களுடைய அந்த மேன்மையை வெளிப்படுத்துவது இணைந்து வாழ்வதை காட்டுவதில் தான் அதனுடைய மேன்மை இருக்கிறது. இந்த பயிற்சியை தான், இந்த பாடத்தை தான் திருக்குடும்பத்தில் யோசேப்பு மரியாவும் இயேசுவிற்கு கொடுத்தார்கள். பெரியவர்களை மதித்து நட, பெற்றோருக்கு கட்டுப்படு, கீழ்ப்பிடிதலோடு உன்னுடைய வாழ்வை தொடர்ந்து நடத்து. இவர்கள் தான் இணைந்த வாழ்வில் தான் நம்முடைய அந்த குடும்பத்தினுடைய மேன்மையும் மதிப்பும் இருக்கிறது. ஆகவே தான் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 52வது இறைவசனத்தில் நாம் பார்க்கிறோம், குழந்தை ஞானத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்கியது என்று கூறுகிறோம். இந்த பயிற்சி பெற்றோர் கொடுத்த ஞானம், பெற்றோர் கொடுத்த அந்த படிப்பினை, அவைகளில் தான் இந்த குழந்தைக்கான ஞானமும் அறிவாற்றலும் சிறந்து விளங்கிய ஒரு சூழலை உருவாக்க முடிந்தது. பெற்றோரின் அன்பில் இருக்கும் குழந்தையின் நம்பிக்கை கடவுளின் பராமரிப்பில் இருக்கும் எதிர்நோக்கின் விதையாக அங்கு மாற்றப்படுகிறது. பெற்றோரின் அன்பில் இருக்கும் குழந்தையின் நம்பிக்கை கடவுளின் பராமரிப்பில் இருக்கும் எதிர்நோக்கின் விதையாக அந்த குடும்பத்தில் மாற்றப்படுகிறது. இது முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு படிப்பினை. இரண்டாவது வாசகத்திற்கு நாம் கடந்து செல்லும் பொழுது குடும்பத்தில் இருக்கும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை தூய பவுல் நமக்கு அழகாக பட்டியலிடுகிறார். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இப்படித்தான் மதிப்பீடுகளை விதைத்து வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு பட்டியல். அவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்நோக்கின் ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இரக்கம், கனிவு, எளிமை, பொறுமை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை முழுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அன்பை நீங்கள் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இந்த இணைந்து வாழ்வதில் இருக்கக்கூடிய அடிப்படை என்னவென்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல மதிப்பீடுகள். இந்த மதிப்பீடுகளை நீங்கள் விதைப்பதற்கு தவறினால் நிச்சயமாக உங்களுடைய அந்த எதிர்நோக்கின் ஆடையை நீங்கள் அணிந்து கொள்வதற்கான வாய்ப்பை தவறவிட்ட மக்களாக, குடும்பங்களாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று தூய பவுல் நம்மை அறிவுறுத்துகிறார். இந்த குடும்பங்கள் அல்லது நமது குடும்பங்கள் இந்த ஆடையை உடுத்தும் பொழுது எப்படிப்பட்ட ஆடையை நாம் உடுத்த வேண்டும் என்று தூய பவுல் மிக அழகாக சொல்கிறார். ஒன்று, இரக்கம். இரக்கம் என்னும் ஆடையை நீங்கள் உடுத்திக் கொள்ளுங்கள். இந்த இரக்கம் என்னும் ஆடையை உடுத்தும் பொழுது நமது அருகில் இருக்கக்கூடிய குடும்பம் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நாம் கடவுளின் கண்களால் பார்ப்பதற்கு துணிகிறோம். அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த வீட்டில் உள்ள பிரச்சனை நமக்கு பிரச்சனையே தெரியாது. இரக்கத்தோடு கடவுளின் கண்களால் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள பிரச்சனையை நீங்கள் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியாது. அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை உங்களிடமிருந்தே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் அடுத்தவர்களை கடவுளின் கண்களால் நாம் பார்ப்பது. அதுதான் உண்மையான இரக்கம். அந்த ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இது முதல் ஆடையாக தூய பவுல் கூறுகிறார். இரண்டாவது, பொறுமை என்னும் ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். என தவறான புரிதல்களின் நடுவில், தவறான புரிதல் எல்லாருக்கும் வரும் இல்லையா? தவறான புரிதல் எல்லாருக்குமே வரும். உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எந்த தவறான புரிதலும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்கும். நாம் சரியான புரிதலில் கொஞ்ச நேரம் தான் இருப்போம். தவறான புரிதல் தான் அதிகமாக நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இந்த தவறான புரிதல்களில் நடுவில் எதிர்நோக்கோடு நல்லவைகளுக்காக காத்திருக்கக்கூடியதுதான் பொறுமை. தவறான புரிதல்களின் நடுவில் எதிர்நோக்கோடு நல்லவை நடக்கும் என்பதற்கான காத்திருப்பு தான் பொறுமை என்று தூய பவுல் கூறுகிறார். மூன்றாவது அவர் சொல்லக்கூடிய ஆடை அன்பு என்னும் ஆடை. இந்த அன்பு அதி உன்னதமான உறவு நெருக்கம் இருக்கும் பொழுது அங்கு மன்னிப்பு தாராளமயமாக்கப்படுகிறது. அன்பு அதி உன்னதமான உறவு நெருக்கத்தில் அங்கு மன்னிப்பு தாராளமயமாக்கப்படுகிறது. நம்ம குடும்பத்தை யோசித்து பாருங்க. கணவன் மனைவி அந்த உறவு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதி உன்னதமான உச்சக்கட்டமான உறவு நெருக்கம் என்று நாம் படித்திருக்கிறோம். இந்த உறவு நெருக்கத்தில் நாம் எத்தனை பேர் தாராளமாக ஒருவரை ஒருவர் மன்னிப்பதற்கு
அதை தாராளமயமாக்குவதற்கான சூழலை நமது குடும்பங்களில் உருவாக்கி இருக்கிறோம். இப்படிப்பட்ட 3 ஆடைகளையும் நீங்கள் உடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அத்தகைய ஆடைகளை உடுத்தும் பொழுது மட்டுமே உங்கள் குடும்பம் திருக்குடும்பமாக, இறைவனின் திருச்சபையாக, வாழும் திருச்சபையாக இந்த உலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று 2வது வாசகத்தில் தூய பவுல் அழகாக நமக்கு சொல்லுகிறார். 3வது, கடந்து செல்லும் பொழுது, நற்செய்தி வாசகத்திற்கு கடந்து செல்லும் பொழுது அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். புலம் பெயர்ந்து செல்லக்கூடிய அந்த நடுவிலும் எதிர்நோக்கோடு அந்த திருக்குடும்பம் காத்திருந்த ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். குடும்பம் இப்பொழுது எகிப்துக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்கான கட்டளை அங்கு பிறப்பிக்கப்படுகிறது. இங்கு பயம் இருக்கலாம், அச்சம் இருக்கலாம், அபாயம் இருக்கலாம், இடம்பெயர்வு இருக்கலாம், நகர்ந்து செல்வதில் இருக்கக்கூடிய அபாயங்கள் இருக்கலாம். எந்த நிலையிலேயுமே அந்த திருக்குடும்பம் பாதிக்கப்படவில்லை. காரணம், அவர்களிடம் எதிர்நோக்கி இருந்தது. கடவுள் நமக்கு நல்லவைகளை மட்டுமே தருவார் என்பதற்கான எதிர்நோக்கு அவர்களிடம் இருந்ததால் இந்த இடம்பெயர்வு அவர்களை பாதிக்கவில்லை. தொடர்ந்து கடவுளுடைய கட்டளை திரும்ப திரும்ப அவர்களிடம் வருவது, இங்கு செல், அங்கு செல், இதை செய், இதை பார்க்காதே, இங்கு இரு. அவர்கள் எதிர்நோக்கோடு காத்திருந்ததனால் மட்டுமே கடவுளுடைய கட்டளைகள் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய வாழ்வை வளப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு வானதூதருடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படுகிறார், கட்டுப்படுகிறார். மரியா ஜீரணிக்க முடியாத பாதைகளையும் அவள் நம்புகிறாள். இது நடக்கும், ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று அவள் நம்புகிறாள். இயேசு கடவுளின் வார்த்தை மனுவுருவானார் என்பதற்கான ஒரு நிலையை அவர் இடம்பெயர்ந்து சென்றாலும் தன்னோடு அதை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு தன்மையையும் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய பிரசன்னம் பிரம்மாண்டங்களில் வருவதல்ல. கடவுளுடைய பிரசன்னம் பிரம்மாண்டங்களில் வருவதல்ல, மாறாக இணைந்து வாழக்கூடிய குடும்பங்களுடைய மத்தியில் முழுமையாக தன்னுடைய பிரசன்னத்தை தருவதுதான் கடவுளுடைய பிரசன்னம். இணைந்து வாழ்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அங்கு கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கான ஒரு தன்மை. எதிர்நோக்கி என்பது நேர்மறையாக சிந்திப்பது. இந்த ஆப்டிமிசம் சொல்றோம் இல்லையா, ஆப்டிமிசம் இல்லை, நேர்மறையாக சிந்திப்பது அல்ல. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் மிக அழகாக தன்னுடைய திருமடல் ஸ்பே சால்வி என்ற திருமடலில் மிக அழகாக கூறுவார், எதிர்நோக்கு என்பது கடவுளின் ஆசீர்வாதங்களை உறுதியோடு எதிர்பார்த்து காத்திருப்பது. நாம் இருக்கிறோமா? கடவுளுடைய ஆசீர்வாதங்களை உறுதியோடு எதிர்பார்த்து காத்திருப்பது. ஆசீர்வாதங்களுக்காக நாம் இன்னைக்கு காலையில் வந்து ஜெபம் பண்ணா சாயங்காலத்துக்குள்ளால என்ன செஞ்சிடணும், எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைத்து விட வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா மறுநாள் காலையில் பூசைக்கு வரமாட்டோம். நாம குடும்பத்தில் சேர்ந்து கூடி ஜெபிப்பதற்கான ஒரு நிலையை உருவாக்குகிறோம் என்றால், ஆண்டவரே எனக்கு இதை தாரும், 2 முறை 1 மாசம் நீங்க ஜெபிக்கலாம், அதுக்கு பிறகு குடும்ப ஜெபமே இல்லை, ஏன்னா கிடைக்கல. நான் ஒரு வீட்டில் போனப்போ ஒரு பிள்ளையிட சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, நல்லா ஜெபிப்பா ஃபாதர், நல்ல எல்லா ப்ரேயரும் தெரியும். நான் சொல்லுமா எல்லா ஜெபத்தையும் சொன்னாப்புல. நான் கேட்டேன், நீ கோயிலில் போய் ஜெபிப்பேம்மா? ஒவ்வொரு நாள் பூசை போவேன் ஃபாதர். என்ன ஜெபிப்ப? 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. முட்டங்கால் போட்டு டப்ப டப்ப டப்பன்னு அந்த ஜெபத்தெல்லாம் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்ச பிறகு என்ன சொன்னான்னு தெரியுமா? கடைசியில் ஜெபத்தினுடைய முடிவு, ஆண்டவரே நான் இப்பொழுது கேட்டது எல்லாத்தையும் எனக்கு மட்டும் தாரும். இது ஒரு விதமான ஜெப முறை இல்லையா? நாம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பொறுமை இருக்கக்கூடிய குடும்பங்கள் தான் இணைந்து வாழ்வதில் நிறைவையும் மகிழ்வையும் பார்க்கக்கூடிய ஒரு குடும்பமாக பார்க்க முடியும். இதற்கான காரணத்தையும் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் அழகாக கூறுகிறார். ஒன்று, ஏன் காத்திருக்க வேண்டும் என்பதற்கு நம்பிக்கை நமக்கு வேண்டும். இந்த நம்பிக்கை எதை தூண்டுகிறது என்றால், கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நம்மிடம் தூண்டக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இதுதான் எதிர்பார்த்து காத்திருப்பதில் இருக்கக்கூடிய ஒன்று. 2வது, அன்பு இருக்கிறது என்றால் அந்த அன்பு கடவுளை தேடக்கூடிய ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். 3வது, எதிர்நோக்கு நம்மிடம் இருக்கிறது என்றால் நிச்சயம் இல்லாத சூழலிலும் கடவுளின் வாக்குறுதி நிறைவேறும் என்பதற்கான அந்த திட்டத்திற்காக, கடவுளுடைய கட்டளைக்காக தொடர்ந்து காத்திருக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய நிறைவும் அன்பும் தான் ஒரு திருக்குடும்பத்தை அல்லது குடும்பத்தை இணைந்து வாழ்வதற்கான அடிப்படை கூறுகளில் உருவாக்கக்கூடிய பண்புகளை, அந்த தன்மைகளை, அதில் நின்று வாழக்கூடிய நிலைகளை உருவாக்க முடியும் என்று கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலையில் எதிர்நோக்கின் அடிப்படையில் இந்த திருக்குடும்பம், யோசேப்பினுடைய வாழ்வை நீங்கள் எடுத்து பாருங்க. ஒரு தவறான புரிதல் அவருக்கு கொடுக்கப்பட்டது. மரியாள் கருத்தாங்கி இருக்கிறாள்,
உன்னால் அல்ல, தூய ஆவியால். ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல். நீங்கள் யோசித்து பாருங்க, உங்கள் வீட்டில் திருமணமாகாத ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுன்னா நீங்கள் விட்டுருவீங்களா? எவ்வளோ பெரிய தவறான புரிதல் வரும் இல்லை? அந்த குடும்பம், அந்த ஊர், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் எவ்வளவு கேவலமாக அந்த பிள்ளையையும் குடும்பத்தையும் வளர்ப்பப்பாரு. அது என்ன தூய ஆவி? நமக்கு தூய ஆவி மேலே நம்பிக்கை இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வு வரும் பொழுது என்ன சொல்லுவோம்? இது என்ன தூய ஆவி நடக்கக்கூடிய காரியமா? அதெல்லாம் சும்மா கதை பேசிட்டு இருக்கிறாங்க. தவறான புரிதலிலும் கீழ்ப்படிதலோடு அந்த கடவுளின் திட்டத்தை யோசேப்பு ஏற்றுக்கொள்கிறார், கட்டுப்படுகிறார். காட்டி கொடுக்கிறதுக்கு அவர் என்ன செய்யலை? முன்ன வரல. இது யோசேப்பினுடைய அந்த திருக்குடும்பத்தினுடைய பண்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேன்மை, ஒரு மிகப்பெரிய மேன்மை. உங்கள் மனைவியை பற்றி ஒருத்தர் தவறாக பேசுகிறார், நீங்கள் என்ன செய்வீங்க? ஊரெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கணவரை என்ன செய்வார்? நீ உன் வீட்டில் போய் உட்காரு, போதும் உன் கூட வாழ்ந்தது. நடக்குதா? முடிஞ்சு. அப்போ யோசேப்புடைய மாடலை, அதற்கான முன்மாதிரியை நாம் எங்கு வாழ்ந்து காட்டுவது? கணவரை பற்றி கொஞ்சம் அசிங்கமாக பேசிட்டாங்க, ஏதோ ஒரு தவறுதலாக ஒன்று நடந்து விட்டது. முதல்ல டிவோர்ஸ் தான், இன்னும் வாழ்வே கிடையாது. சொல்லியப்பார். நாம் யோசேப்பினுடைய அந்த தவறான புரிதல்களின் நடுவிலும் நமது குடும்பத்தை வழிநடத்தி சொல்வதற்கான எதிர்நோக்கு நம்மிடம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவது எடுங்க, மரியா எந்த விதமான புகாரும் அளிக்கவில்லை. புகார் அளிக்காமல் அனைத்தையும் மனதில் இருத்தி சிந்தித்து வந்தாள் என்று பார்க்கிறோம். நடக்குமா? நான் இங்கே இருக்கிற எல்லா பெண்கள்கிட்டையும் கேட்குறேன், என்ன நடந்தாலும் நீங்கள் எந்த விதமான புகாரும் அளிக்காமல் அனைத்தையும் மனதில் இருத்தி தியான சிந்தனையோடு உங்களால் உங்கள் குடும்ப வாழ்க்கையை நகர்த்தி சொல்வதற்கான துணிவு உங்களிடம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் இந்த மரியாளுடைய வாழ்வை நாம் எப்பொழுது நடைமுறைப்படுத்துவது நமது குடும்பத்தில்? மூன்றாவது, இயேசுவை ஞானத்திலும் அருளிலும் நிறைந்த முழு மனிதனாக வளர்த்தெடுத்த பெருமை யோசேப்புக்கும் மரியாவுக்கும் இருந்தது. யோசித்து பாருங்க, உங்க பிள்ளைகளை நீங்கள் ஞானத்திலும் அறிவிலும் நிறைந்த மனிதனாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தெடுக்கிறீர்களா? அதற்கான தியாகம், அதற்கான அர்ப்பணம், அதற்கான நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய தன்மை நமது குடும்பங்களில் பிள்ளைகளுக்கான அந்த அர்ப்பண வாழ்வு பெற்றோரிடம் இருக்கிறதா? எத்தனை பிள்ளைகள் என்னுடைய பிள்ளை ஞானத்திலும் அறிவாற்றிலும் வளர்ந்து ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கிறது என்பதை எத்தனை பெற்றோர் அதற்கான சாட்சியம் கூற முடியும்? நான் ஒரு வீடு சந்திக்க போயிருந்தேன். போனப்போ அம்மா 2 பிள்ளைகள், 2 ஆம்பளை பையன்மார் என்கிட்ட சொல்கிறாங்க, ஃபாதர், மூத்த பையன், பிள்ளைங்க வா ஃபாதர்கிட்ட வணக்கம் சொல்லியாச்சு. அவன் 12th படிக்கிறான். படித்தப்போ அவன் சொல்கிறாங்க, நல்ல பையன் ஃபாதர், சூப்பர் பையன், நல்லா ஜெபிப்பான், கோயிலுக்கு போவான், அவன் எழுப்பி விட வேண்டிய தேவையே கிடையாது, எல்லாமே ரொம்ப அழகாக செய்வான், நல்ல படிப்பு, மார்க்கை பாருங்கள், நல்ல மார்க்கு, தயவு செய்து இவனை நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு சீட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வெரி குட், இவ்வளவு நல்ல பையனுக்கு நமக்கு உதவி செய்யணும், நான் கண்டிப்பாக நீங்கள் 12th முடிப்பா, நல்ல மார்க் எடு, கண்டிப்பாக அவனுக்கு இன்ஜினியரிங் சீட்டு எடுத்தாரேன்னு சொன்னேன். ரெண்டாவது 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அவனை கூப்பிட்ட விதமே நான் பயந்துட்டேன். டேய் இங்கே வா, பாரு வா. அப்போவே நினச்சேன் ஏதோ ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்கிறாங்க, ஃபாதர் தருதலை, ஒரு வார்த்தை சொன்னால் கேட்க மாட்டான், எங்கே போகிறான்னு நமக்கே தெரியாது, ஜபம் கிடையாது, பூசை போகிறது கிடையாது, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு, ஒரு சொல்வழி கிடையாது. எனக்கு என்ன செய்யணும், இவனால் எனக்கு பைத்தியம் பிடிச்சாச்சு, படிப்பும் கிடையாது, அதனால் தயவு செய்து இவனை சாமியாரை கூட்டு போயிருக்கணும். எப்படி நீங்கள் தருதல்களெல்லாம் நீங்கள் திருச்சபை தருவீங்க, நல்லவங்களை என்ஜினியர் ஆக்கிட்டு இருப்பீங்க. நான் சின்ன உதாரணம் தான் சொல்கிறேன். இந்த 2வது படிக்கக்கூடிய பையன் உங்கள் கட்டுப்பாட்டு இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன? நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஏன்னா உங்கள் வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்காங்கன்னா, 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னா இது நடக்கும். நான் ஒரு மெட்டஃபர், ஒரு உருவகமாக சொன்னால் கூட இது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இது நடக்கும். ஒன்றை நீங்கள் அப்படி வச்சுட்டு இன்னொன்றை இப்படி வச்சுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்கோ ஒரு கோளாறு திரு குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கு.
உங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் ஆளுமையிலும் வளர்த்தெடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. மூத்தவனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இளையவனுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு தவறிய தருணம் எது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் ஒருத்தன் போதும் குடும்பத்தை குழப்பறதுக்கு. நீங்கள் கொடுத்த கவனக்குறைவு ஒன்று போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சிதைவதற்கு. மூத்தவனால பிரச்சனை இருக்காது, நீங்கள் கவனக்குறைவாக வளர்த்தெடுத்த அந்த ஒரு சின்ன பையனால தான் ஒட்டுமொத்த பிரச்சனையுமே அந்த குடும்பத்தில் உருவாகும். அப்போ ஞானத்திலும் அறிவாற்றலிலும் எல்லாரையும் வளர்த்தெடுக்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த இணைந்த வாழ்விற்கு திருக்குடும்பம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை பார்த்தோம் என்றால், நாம் நாசரேத்து குடும்பத்திற்கு நாம் திரும்பி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அங்கு பணி, ஜெபம், பாசம் இவைகள் மூன்றுமே வழிபாடுகளாக அந்த இல்லத்தில் இருந்தது. பணி, பாசம், ஜெபம். நம்முடைய குடும்பத்தில் இதை ஒரு வழிபாடாக மாற்ற வேண்டும். பாசம் என்பது ஒரு வழிபாடாக மாற்றும் பொழுது அது ஒரு புனிதமாக மாற்றப்படுகிறது. பணி என்பது ஒரு வழிபாடாக மாற்றும் பொழுது அது ஒரு புனிதமாக மாற்றப்படுகிறது. இந்த ஒரு சிந்தனை நமது குடும்பத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் திருக்குடும்பம் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. ஏராளமான பொருட்களை வைத்து நமது குடும்பத்தை பிரம்மாண்டமாக மாற்றுவதை விட இறைவனுடைய பிரசனத்தை அடிப்படையாக வைத்து நமது குடும்பத்தை ஒரு பிரம்மாண்டமான குடும்பமாக மாற்றுவதற்கான சக்திகளை, யுக்திகளை நாம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு தருணம் இது. நம்ம ஒரு வீட்டில் வந்தால் நம்முடைய இதெல்லாமே பிரம்மாண்டம். அந்த ஷோகேஸ், இந்த ஷோகேஸ், இங்கே வாங்கின கிஃப்ட், இங்கே வாங்கின கிஃப்ட், இந்த பளிங்கு, அந்த டைல்ஸு, இங்கே இந்த வெளிநாட்டத்தை கொண்டு வந்த கிச்சன், என்னெல்லாமோ செஞ்சு நம்ம ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம வீட்டில் காட்டிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிள் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு பைபிள் எடுங்கன்னு பார்த்தா, பைபிள் இங்கே அதை வச்சிருந்தேன், எங்கே தேடு, தெரியாது. ஒரு ஜெப அறை இருக்கா, தெரியாது. ஜெபத்திற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குறீங்களா? இல்லை. குடும்ப ஜெபம் கிடையவே கிடையாது. இணைந்து உறவாடுவதற்கான நேரம் சுத்தமா இல்லை. உண்பதற்கான நேரம் எல்லாருமே பிஸி. அவங்க வெளியில போவாங்க, கணவர் இங்க போவார், அங்க போவார், பிள்ளைகள் எப்போ வர்றாங்க அவங்களுக்கே தெரியாது. அன்பார்ந்தவர்களே, இது பிரம்மாண்டம் நமது அழகு பொருட்களில் அல்ல, கடவுளுடைய பிரசன்னத்தில் இந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு முயற்சித்தால் நிச்சயமாக அது திருக்குடும்பத்தை நாம் முன்மாதிரியாக பெற்றுக்கொண்டதாக அமையும். ஒவ்வொரு முடிவுகளும் இந்த திருக்குடும்பத்தில், நாசரேத்து குடும்பத்தில் ஒவ்வொரு முடிவுகளும் செவிமடுத்து, பிறருக்கு செவிமடுத்து எடுக்கப்பட்ட தீர்மானங்களாக இருந்தது. எடுக்கிறோமா? இன்னைக்கு உண்மையிலேயே எல்லாருமே உட்கார்ந்து யோசித்து ஒரு தீர்மானம் எடுப்பதற்கான ஒரு தளம் நமது குடும்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை கணவர்மார்கள் தன்னுடைய மனைவியில எல்லாத்தையும் மனம் திறந்து பேசி உரையாடி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. மனைவி நிறைய ஹிடன் அஜெண்டா வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? நமக்கு மறைக்கப்பட்ட நிறைய உண்மைகள் நிறைய மனைவிமார்கள்ட்ட இருக்கும். எப்போ நேரம் வரும் அப்போ மட்டும்தான் அதை சொல்லுவோம். என்னது அது ப்ரூடன்ஸ் தான். எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நம்மால் இணைந்து எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறை நமது குடும்பங்களில் உருவாக்க முடியும் என்பதையும் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். திருக்குடும்பத்தின் புனிதம் அன்பார்ந்தவர்களை களங்கமற்ற நிலையில் அல்ல. நீங்கள் களங்கமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் எதிர்நோக்கினால் கட்டமைக்கப்பட்ட உறவின் வாழ்வின் அடிப்படையில் தான் ஒரு திருக்குடும்பம் உருவாக்கப்பட வேண்டும். நீங்க கணவன் களங்கம் இல்லாதவர், மனைவி களங்கம் இல்லாதவர், அப்பழுக்கற்றவர்கள், பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் எப்பொழுது இணைந்து வந்து ஒரு தீர்மானத்தை உருவாக்குவதற்கான தளத்தை, அதற்கான சாத்தியக்கூறுகளை எப்பொழுது உருவாக்குகிறீர்களோ அங்குதான் இந்த திருக்குடும்பம் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியான குடும்பமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில வழிமுறைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இறுதியாக, ஒன்று, இந்த திருக்குடும்பத்தினுடைய முன்மாதிரியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அடிப்படை தேவை நமது குடும்பங்களில் இருக்க வேண்டிய இணைந்த ஜெபம். ஆம்பளைங்க ஜெபத்துக்கே போக மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? வீடுகளில் இருக்கிறத சேர்த்து பிடிச்சி பிள்ளைகளை இழுத்து பிடிச்சி எடுத்து ஒரு ஜோமாலை சொல்ல வைக்கிறதுக்குள்ளால் அந்த அம்மா படுற பாடு இருக்கே வீட்டில். ஏன் ஆண்களுக்கு ஜெபம் ஒத்து போகாதா? அவ்வளவு கசப்பான ஒரு மருந்தாது ஜெபிப்பது. இணைந்து ஒரு அரை மணி நேரம் குடும்பத்தோடு இணைந்து ஜெபிக்கிற நமக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஜெபமாலை கிடையாது, பைபிள் வாசிப்பு கிடையாது, திருப்பலிக்கு வருவது கிடையாது. அப்போ எப்படி நம்முடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கான அருளை நீங்கள் எப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள்? தனி ஜெபம் கிடையாது, எல்லாமே பிஸி, அவசர உலகம், எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோம்.
எதை அடைவதற்காக ஓடுகிறோம் என்று நமக்கே தெரியவில்லை. நாள் முழுசும் பிஸியா இருக்கிறோம். நீங்க ராத்திரி 10 மணி யோசித்து பாருங்க, என்ன செய்தோம்? நீங்க ஒண்ணும் செய்யல, ஆனா நாள் முழுவதும் பிஸியா இருந்தோம். இதுதான் நம்முடைய குடும்பத்தினுடைய போக்காக இருக்கிறது. இணைந்து ஜெபிப்பதற்கான நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் இந்த இணைந்த வாழ்விற்கான அடிப்படையை நாம் தகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு அர்த்தம். பேசுவதற்கு முன்பு நீங்கள் காது கொடுப்பதற்கு பழக வேண்டும். ஓவர் டாக்கிங், எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்போ காது கொடுத்து கேட்பீங்க? அடுத்தவங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு காது கொடுத்து கேட்கணும் இல்லையா? உங்கள் கணவருக்கு நீங்கள் காது கொடுத்து கேட்கணுமே. உங்கள் மனைவிக்கு நீங்கள் காது கொடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கணுமே. நீங்களே பேசிட்டு இருந்தா அது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு இணைந்து வாழ்வதற்கான அடிப்படையாக இருக்க முடியுமா? இல்லை. பேசுவதற்கு முன்பு காது கொடுத்து கேட்பதற்கு நீங்கள் பழகுங்கள். குடும்பத்தில் எளிதாக மன்னிக்குவதற்கு மன்னிப்பதற்கு நீங்கள் பழக வேண்டும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13வது இறைவாசனத்தில் அழகாக சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னியுங்கள். இதுவே இணைந்த வாழ்வுக்கான அடிப்படையாக இருக்க முடியும். எளிதாக மன்னிப்பதற்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். இந்த பழக்கத்தை நீங்கள் சிறு வயதிலிருந்தே, இளமையில் பழக்கு அது முதுமையில் கூட அவரிடமிருந்து திரும்பி செல்லாது என்று ஞான நூல்கள் கூறுகிறது. இளமையில் பழக்கு அது முதுமையில் கூட அவரிடமிருந்து திரும்பி செல்லாது என்று ஞான நூல்கள் கூறுகிறது. இளமையிலே இந்த மன்னிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்றால் திருக்குடும்பம் இறுதி வரைக்கும் திருக்குடும்பமாக இருக்கும் அல்லது தெருக்குடும்பமாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்வோடு பணி செய்யுங்கள் என்று இறைவன் கூறுகிறார். என்ன மகிழ்வோடு பணி செய்கிறது? உணவு தயாரிப்பீங்க இல்லையா? இந்த உணவு தயாரிக்கிறது யாரு? பெண்கள், மனைவி, அவங்களுடைய கடமை. ஏன் ஆண்களுக்கு உணவு தயாரிக்க கூடாதா? அப்ப மகிழ்வோடு பணி செய்யுங்கள் என்று சொல்வது உணவு தயாரிக்கிறதுல ஆண்களுக்கு பங்கு உண்டு. அதுதான் மகிழ்வோடு பணி செய்வது. நீங்க கம்பெனியில போய் வேலை செய்யறதல்ல. இங்க இந்த வெளிநாட்டில் போய் சமைக்கிறாங்க நம்ம ஆண்கள், அப்படித்தானே? வெளிநாட்டில் போய், ஏன்னா அதுக்கு காசு கிடைக்குது நமக்கு. அப்போ எங்க வீட்டில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்கள் சமைச்சாங்கன்னா பைசா கொடுக்கணும். அப்போ சமைப்பாங்க அவங்க. அங்கே நிறைய லட்சங்கள் கிடைக்கிறதுனால நமக்கு அங்கே போய் சமைக்கிறோம். ஏன் வீட்டில் சமைக்கக்கூடாது? அது ஒரு கேவலமாக பார்க்கறதுக்கான காரணம் என்ன? அப்போ இணைந்து பணி செய்வதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னவென்றால், நாம் இந்த உணவை தயாரிப்பது, பிறருக்கு உதவி செய்வது, எந்த தேவையோ அதை உடனடியாக நாம் மனமோ செய்வதற்கு தயாராக இருப்பது. பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு விட வேண்டியது இருக்கும். கல்லு போல் உட்காந்துருப்பாங்க ஆண்கள் வீட்டில். அதை அம்மா தான் பார்க்கணும், சமையலையும் பார்க்கணும். நீங்கள் பார்த்து பாருங்க, நிறைய வீடுகளில் இந்த பிரச்சனை. காலையில் எழும்பி சமையலில் கட்டல் அப்படி நின்று வரிஞ்சு கட்டி நிற்பாங்க. தலைவர் அப்படி நீட்டாக எழும்பி அப்படி காப்பியை போடு அப்படிம்பார். டைம் ஆச்சு, 7:30க்கு ஸ்கூலில் ஒன்று விட்டு வந்துருங்க. கொண்டு போ, எனக்கு இங்கே வேறு வேலை இருக்கு. இது என்ன மகிழ்வோடு பணி செய்வதில் நம்ம என்ன ஒரு திருக்குடும்பத்தை மணிவோடு பணி செய்வதில் நாம் உருவாக்கிட்டு இருக்கிறோம்? நாம் சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு கடமை இங்கு இருக்கிறது. இறுதியாக கடவுளின் நேரத்தை நாம் நம்ப வேண்டும். கடவுளுக்கு என்று ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் தான் எல்லாமே நடைபெறும் என்பதற்கான நம்பிக்கையை நமது குடும்பத்தில் நாம் விதைக்க வேண்டும். மரியாள் அந்த நேரத்திற்காக காத்திருந்தாள். யோசேப்பு அந்த நேரத்திற்காக காத்திருந்தாள். இயேசு அந்த நேரத்திற்காக காத்திருந்தார். என் விருப்பம் அல்ல, உமது விருப்பப்படியே ஆகட்டும், அந்த நேரத்திற்காக காத்திருந்தார். இந்த நேரத்திற்காக காத்திருப்பதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இணைந்த வாழ்விற்கான எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பண்பினுடைய மீட்சியாக இருக்க முடியும். இவைகள்தான் நமது திருக்குடும்பத்தை இணைந்த வாழ்விற்கான கட்டமைப்பாக உருவாக்க முடியும். ஆமென்.